இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்ன்றது வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் கொண்டாடுற பண்டிகைடா. அதை எங்கள் பேரை சொல்லி நீங்கள் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறீங்க. எங்களால் அதை சகிச்சிக்கவே முடியல. என்னென்ன அட்டூழியம் பண்ணுறீங்க லிஸ்ட்டு தரோம் பண்ணுறது கேளுங்க. முதல்லாம் பொங்கல் வந்து பானையில் வைப்பீங்க. இப்போ சக்கரை பொங்கல் குக்கரில் வசியவே பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாமி விட்டு போயிடுங்க. இது பொங்கலா பங்காளி? அது மட்டும் இல்லை பங்காளி, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் என்னை குடிப்பேற்றி விடுறான் என் ஓனரு. அவன் போன பொங்கலுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? துணி துவைச்சிட்டு மீதியான சோப்பு ஏமாறு யூஸ் பண்ணிட்டான். என் முடியோட அழகியே போயிருச்சு. இந்த மாதிரிலாம் பண்றாங்களா? இந்த பொங்கலுக்குலாம் இந்த மாதிரி பண்ணா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, இந்த மாதிரி 10 ரூபா சோப்பு 5 ரூபா சோப்புலாம் என் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா காஸ்ட்லியாக வாசனையாகிற சோப்பை தான் என் மேலே யூஸ் பண்ணாலும். அது மட்டும் இல்லை, குளிச்சு முடிச்சோடனே சென்ட்டு அடிச்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் எந்த ஆடலாம். காலில் வந்து 4 காலுக்கும் கொலுசு ப்ளஸ் நெக்பாரிசம். அப்புறம் கழுத்துக்கு வந்து செயினு. அங்கே தங்கத்தில் எழு பங்காளி. தங்கத்தில் வாங்க முடியாது பாய், தங்க விற்கிற வரைக்கும் இங்கே வெளியில் போட்டுருங்க. அப்புறம் கொம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கின்ட்டு நான் அடிச்சிங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற வந்தோடனே தூக்கி போட்டுருவேன். பெயிண்ட் அடிக்கிறது கூட சொன்னாம்படிங்க. பெயிண்ட் அடிச்சுப்படி நீங்கள் போயிடுறீங்க. அந்த பெயிண்ட்டு சீக்கிரமும் போய் தொலைகிறதில்ல. வருஷக்கணக்காக கொம்பு இருந்துனே இருக்குது. அதனால் நாங்கள் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். அதனால் பெயிண்டெல்லாம் ஸ்பஞ்சு எடுத்துக்கிட்டு இங்கே சுண்ணாம்பு அடிச்சு விட்ருங்க. அப்புறம் 2 கொம்புலையும் லைட் செட்டிங் ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா எங்கள் மாமா மைக் போனால் ஒரு மாதிரி டிக்கியில் ஓட்ட போட்டு அனுப்பிச்சிடுவோம். பங்காளி. அப்புறம் இன்னொரு விஷயம், இவனுங்க சோத்தை மட்டும் ரவுண்டு வாயில தடை விட்டு போயிடறானுங்க. இந்த கரும்பு வாசனை வேற மூக்க துடைக்குது. கொஞ்சம் கூட ஊற்றி விட மாட்டேங்கிறானுங்க. 2 கரும்பு வச்சுக்கிறாங்க. அது எனக்கு ஒரு கண்ணு கொடுத்தா குழந்தை போயிடுவானுங்களா? அதையும் கொஞ்சம் கூட சொல்லு பங்காளி. இங்கே பாருங்க, இவன் சொன்னதுக்கு பங்காளி சொன்ன கேட்டீங்களா? அதுவும் கொடுக்கணும். இதை தான் என்னோட கண்டிஷன். இந்த வருஷத்துல ஏதாச்சும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.